பட்டுஸ் எல்லாருக்கும் வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம எனக்கு உதவும் பழக்கம் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அதாவது கல்வின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? அது எப்படி நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க? அதாவது நமக்கு கண்ணு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமக்கு படிப்புன்றது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சரி, இப்ப அந்த தொடர்ந்து படிக்கும் பழக்கம், எனக்கு உதவும் பழக்கம்ல தொடர்ந்து படிக்கும் பழக்கம்ல இப்ப அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இல்லையா? என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? அதாவது சில பேர் படிச்சிருக்காங்க, ஆனா படிச்சிருந்தாலும் அவங்க வளமா வாழ்ந்ததா தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நல்லா ஹாப்பியா ப்ராஸ்பரஸா வாழ்ந்ததா தெரியலையே அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, படிப்புனா எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா நீங்க வளமா வாழ முடியும்னு சொல்லி தராங்க. சரிங்களா? இப்ப படிச்சா என்ன வரணும் அப்படின்னா, படிச்சா நமக்கு அறிவு வளரணும். சரிங்களா? நம்ம படிச்ச படிப்பு அறிவா ஊற்று எடுக்கணும். ஊற்று எடுக்கணும்னா என்னது? இங்க பாத்தீங்கன்னா 3 செல்லக்குட்டீஸ் என்ன பண்றாங்க? ம், ஒரு கடற்கரையில போய் என்ன பண்றாங்க? மண்ணை தோண்டுறாங்க. தோண்டின உடனே அது உள்ளே இருந்து என்ன வருது பாருங்க, தண்ணி வருது இல்லையா? நீங்களும் இப்படி பண்ணியிருப்பீங்க இல்லையா? பீச்சுக்கெல்லாம் போனா என்ன பண்ணுவீங்க? அங்க மண்ணை தோண்டுவீங்க. தோண்ட தோண்ட என்ன வரும்? அங்க தண்ணி வரும் இல்லையா? நீங்க தோன்ற இடத்துல என்ன வரும்? தண்ணி வரும். அதை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க எவ்வளவு ஆழமா எவ்வளவு டீப்பா நீங்க தோன்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன வரும்? தண்ணியோட அளவு அதிகமாகும். அடியிலேருந்து என்ன பண்ணும்? தண்ணி நிறைய அப்படியே வெளியில வரும். அதுக்கு பேர் தான் என்னது? ஊற்று. சரிங்களா? அப்ப எப்ப தண்ணி அதிகமா வரணும்னா, தண்ணி அதிகமா ஊற்று எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆழமா தோண்டணும் இல்லையா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எப்படி படிக்கணுமா? நல்லா ஆழமா புரிஞ்சு படிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க திரும்ப திரும்ப நல்லா புரிஞ்சு ஆழமா படிக்கிறீங்களோ ஒரு விஷயத்த, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஊற்றெடுக்கும்? நாலேஜ், அறிவு. சரிங்களா? இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த செல்லக்குட்டீஸ் என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு சயின்ஸ் புக் வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த சயின்ஸ் புக்ல என்ன பிளான்ட்ஸ பத்தி எல்லாம் இருக்கு, அது எப்படி வளர்க்கணும்னு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? மனப்பாடம் பண்ணல அத. அதை என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பிளான்ஸை எப்படி வளர்க்கறது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்றாங்க? அதுல எப்படி பிளான்ட்டை வளர்க்கணும்ன்றத அந்த அறிவை என்ன பண்றாங்க? வளர்த்துக்கிறாங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவு வளராது. சரிங்களா? எப்படி படிக்கணும்? புரிஞ்சு படிக்கணும். ஒரு பிளான்ஸ் எப்படி வளர்க்கறதுன்னு என்ன பண்ணல, மனப்பாடம் பண்ணல. அதை பிராக்டிக்கலாவே செஞ்சு பார்த்து புரிஞ்சு படிக்கிறாங்க. அந்த புரிஞ்சு படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அறிவு. நீங்க படிச்சா அதுல இருந்து என்ன ஊற்றெடுக்கணும்? உங்களுக்கு அறிவு ஊற்றெடுக்கணும். இந்த அறிவு கிடைச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வளமா ஹாப்பியா ப்ராஸ்பரஸா வாழ முடியும். சரிங்களா? அதனால இனிமே செல்லக்குட்டீஸ், எது படிக்கிறதா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, அதை மெமரைஸ் பண்ணக்கூடாது. மெமரைஸ் பண்ணீங்கன்னா இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்கும். 1 வீக்குக்கு கூட ஞாபகம் இருக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணது, மெமரைஸ் பண்ணது. ஒரு 10 டேஸ் கழிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன படிச்சீங்கன்னு ஞாபகத்துக்கு வராது. அப்படி படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அறிவை வளர்க்காது. உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பியா ப்ராஸ்பரஸா இருக்கவே முடியாது. அந்த படிப்புனால எந்த யூஸும் இல்ல. அப்ப எப்படி படிக்கணும் நீங்க? புரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை படிக்கணும். புரியாது. செகண்ட் டைம் படிக்கணும். லைட்டா புரியும். திரும்ப அதையே என்ன பண்ணணும்? தேர்ட் டைம் படிக்கணும். ஒரு 50% புரியும்.
4th டைம் திரும்பி அதே பேஜ படிக்கணும். படிக்கும் பொழுது அதுல என்ன சொல்ல வருதுன்றத உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப புரியாத ஒரு விஷயத்த திரும்ப 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 டீப்பா ஆழமா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஊற்றெடுக்கும்? அறிவு ஊற்றெடுக்கும். எப்படி வந்து ஒரு மண்ணை தோண்ட தோண்ட அதுல இருந்து என்ன ஊற்றெடுக்குது? தண்ணீர் ஊற்றெடுக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஆழமா திரும்ப திரும்ப நல்லா புரிஞ்சு படிக்கும் பொழுது என்ன ஊற்றெடுக்கும்? அறிவு ஊற்றெடுக்கும். இந்த படிச்சா அதுல இருந்து என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு அறிவு கிடைக்கணும். எந்த அளவுக்கு நீங்க இங்க மண்ணை தோன்றீங்களோ அந்த ஆழத்துக்கு தான் தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு கிடைக்கும். எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அறிவு கிடைக்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு, படிச்சா படிச்ச எல்லாரும் வளமுடன் வாழறதா தெரியலையே அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி படிக்கல? புரிஞ்சு படிக்கல. அதனால அவங்களுக்கு அறிவு வளரல. அதனாலதான் அவங்களால ஹாப்பியா ப்ராஸ்பரஸா இருக்க முடியல. அதனால நீங்க என்ன பண்ணணும் செல்லக்குட்டீஸ், இனிமேல புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சாதான் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடைக்கும். அந்த அறிவு கிடைச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஹாப்பியா, அதாவது மகிழ்ச்சியா, ப்ராஸ்பரஸா, அதாவது வளமா வாழ முடியும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா கல்வின்ற அதிகாரத்துல சொல்லித் தராங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சரிங்களா? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படின்னா என்னது? மணல்னா உங்களுக்கு தெரியும், சாண்ட். கேணின்னா என்னது? கிணறு. அதாவது எவ்வளவு தூரம் அந்த சாண்ட வந்து தொட்டனைத்து, அதாவது எவ்வளவு தூரம் அந்த சாண்ட நீங்க தோன்றீங்களோ, டிக் பண்றீங்களோ, எவ்வளவு ஆழமா தோன்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த மணல்ல என்ன ஊறும்? அந்த தண்ணி ஊறும். சரிங்களா? மணற்கிணறு. நீங்க தோன்றது பேர் என்னது? மணற்கிணறு. சரிங்களா? கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும்ல. எந்த அளவுக்கு ஆழமா தொட்டணைத்துன்னு என்னது? எந்த அளவுக்கு தோன்றது, ஆழமா தோன்றது, டிக் பண்றது. எந்த அளவுக்கு ஆழமா தோண்டறீங்களோ, டிக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஊறும்? தண்ணீர் ஊறும். மண்ணுல இருந்து தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி மாந்தர்னா யாரு? நம்மதான் மனிதர்கள். சரிங்களா? அவங்க கற்றனைத்து எந்த அளவுக்கு கற்கிறாங்களோ, எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறாங்களோ, ஆழமா புரிஞ்சு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஊறும்? அறிவு ஊறும். எந்த அளவுக்கு ஒரு மணலை தோண்ட தோண்ட தண்ணி ஊறுதோ அதே மாதிரிதான் இந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு ஆழமா படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அறிவு ஊறும். இந்த அறிவு தான் என்ன பண்ணும்? நம்ம வளமா வாழறதுக்கு உதவும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரியா? இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, மறுபடியும் இந்த செல்லக்குட்டி டவுட் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? நீங்க நமக்கு அறிவு ஊறுது இல்லையா, அதுதான் நமக்கு வளமுடன் வாழ உதவும்னு சொல்லி தரீங்களே திருவள்ளுவர் தாத்தா, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலையே அப்படின்றாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்க அந்த செல்லக்குட்டிய எப்படி வந்து எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க அந்த செல்லக்குட்டிக்கு? சொல்லி அனுப்புங்களா? அதாவது இந்த அறிவு தான் நம்ம வளமா வாழறதுக்கு உதவும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க இல்லையா? ஆனா அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லக்குட்டி மறுபடியும் சொல்றாங்க. இந்த செல்லக்குட்டிய என்ன சொல்லி ஒத்துக்க வைப்பீங்க? உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.